1872 ஆண்டு திரு வருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெருமையை பற்றியும் அவர் வீற்றுள்ள சத்திய ஞான சபையின் சிறப்பை பற்றியும் உலக மக்கள் அனைவருக்கும் விரித்துரைத்த அறிவிப்பு விண்ணப்பம் இதோ. உலகத்தினிடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே, அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் இது தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன் என்றுணர்கின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்புடையேனாகி இருக்கின்றேன். நீ வீர்களும் அவ்வாறு பெற்று பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன். இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவரென்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவரென்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவரென்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்றெல்லாவற்றையும் தனது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் முதலிய பெருங்கருணை பெருந்தொழில்களை இயற்றுவிக்கின்றவரென்றும் எல்லாமானவரென்றும் ஒன்றும் அல்லாதவரென்றும் சர்வகாருண்யரென்றும் சர்வ வல்லபர் என்றும் எல்லாமுடையவராய் தனக்குருவாற்றானும் ஒப்புயர்வில்லா தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியரென்றும் சத்திய அறிவால் அறிவிக்கின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவெனும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்களெல்லாம் ஆகி விளங்குகின்றார். அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தின் இடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுக பூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பலவேறு கற்பனையால் பலவேறு சமயங்களிலும் பலவேறு மதங்களிலும் பலவேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தர்களாகி சிற்றறிவும் இன்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துக்களினால் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண் போகின்றார்கள். இனி இஜ்ஜீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கையுடையவராய் எல்லா சமயங்களிலும் எல்லா மதங்களிலும் எல்லா மார்க்கங்களிலும் உண்மை பொது நெறியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெருஞ்சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளங்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்விக்கின்ற ஓர் ஞான சபையை இங்கே தமது திருவருட்சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிப்பிடாத நெடுங்காலம் அளவு குறிப்பிடாத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் எனும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் வீற்றிருக்கின்றார். ஆகலின் அடியிற்குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்கப் பெறுவீர்களாயிர். கருதிய வண்ணம் பெற்று களிப்படைவது மன்றி இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமை பெற்று நிற்றல் முதலிய
பலவகை அற்புதங்களையும் கண்டு பெருங்களிப்பும் அடைவீர்கள். இங்கனம் சிதம்பர ராமலிங்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.